ரிலீஸுக்கு முன்னாடி படம்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு ப்ரெஷர் இருந்துச்சு. வரவே இல்லை. அதுக்கு முன்னாடி வந்து நான் படத்தை கேட்டேன்னா, உனக்கு எதுக்கு நான் படத்தை காட்டணும், உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது என்ன கேள்வி கேட்கறதுக்கு? 4 வயசு குழந்தைய ரேப் பண்ணுறாங்க. அதெல்லாம் ஒருத்தன் கேட்டானா? இவனுங்க யாராவது ஒருத்தன் கேட்டிருப்பானா? பேப்பரை மடிச்சுட்டு மசால் தோசை சாப்பிட்ருப்பாங்க இவங்கெல்லாம். உண்மையில் ஒரு கிரியேட்டராக ரொம்ப டயர்டாக இருக்குது. இதுக்கு பேசாமல் வேறு எங்கேயா போய் ஒரு லாங்குவேஜில் படம் பண்ணலாமேன்னு கூட உண்மையாக தோணுது. அது என்னால் 100 கேள்விக்கு அவங்கள திருப்பி கேட்க முடியும். அதுக்கெல்லாம் ஒரு கேள்வி கூட அவங்களால ஆன்சர் பண்ண முடியாது. அது எனக்கு தான் தெரியும். நாங்கள் மட்டும் என்ன நிலாவில் இருந்தால் கூச்சி வந்தேன், எனக்கு பின்னாடி ஒரு ஜாதி இருக்கும்ல, எனக்கும் வருவாங்கள்ல, எல்லோரும் வருவாங்க. ஊரே எல்லோரும் பேசிக்குவாங்க, இது வந்து அப்படி ராஜபக்ஷே அப்படி இப்படின்னு எல்லாம் பேசிக்குவாங்க. பட் அதை பற்றி நாங்கள் கவலை பண்ணோம். எங்கள் வேலையை நாங்கள் பார்த்தோம், அவ்வளோதான். யாராலையும் தடுக்க முடியாதுன்னு மட்டும் எங்களுக்கு தெளிவாக தெரியும். அதனால் அதை வந்து அது ஒரு எதிர்ப்பாகவே எதுவும் நாங்கள் மைண்டில் ஏற்றிக்கவே இல்லை. மொத்த டைரக்டர்ஸ் எல்லோரும் சேர்ந்து மொத்த யூனியன் சேர்ந்து இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். திடீர்னு வந்து போகிறோம் வரவங்களாம் முதுகு சொரிஞ்சு பார்க்குறதுக்கு நாங்கள் முதுகு காட்டக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்குது. இந்தியா கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டைரக்டர் ஏஆர் முருகதாஸ் பேசுகிறேன். நாங்கள் வந்து ஐங்கரன் நிறுவனத்துக்காக கருணா சாருக்காக கமிட் ஆனோம். கருணா சார் வந்து லைக்கான்னு இன்னொரு கம்பெனியோட போனார். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கேட்டோம், யார் சார் என்ன ஏதுன்னு ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு சொன்னோம். இல்லை சார், யூரோப்பியன் கண்ட்ரியில் தமிழர்கள் தான், நல்ல பெரிய பிஸ்னஸ் மேனு, அவங்க வந்து நிறைய தமிழ் படம் பண்ணணும்னு ஆசையோடு வந்திருக்காங்க, அவ்வளோதான் அப்படின்னா. சரி, ஓகே, ஒரு பெரிய கம்பெனின்றாங்க, நம்ம படத்தை டைப் பண்ணும்போது அது ப்ரொடியூசரோட ரைட்ஸ் அப்படின்றபோது நான் அந்த இதில் விட்டுட்டோம். திருப்பி வந்து அது கான்ட்ரவர்சி அதை பற்றி கிளம்பும்போது இப்படி ஒரு குற்றச்சாட்டு இருக்கே சார் அப்படின்னு நம்ம கேட்டப்போ எங்களுக்கு விளக்கம் சொல்லிட்டாங்க. எங்களுக்கு விளக்கம் சொல்லிட்டதுக்கப்புறம் அது நாங்கள் தெளிவாயிட்டோம். நாங்கள் 2 பேரும் அன்னையிலேருந்து நாங்கள் 2 பேரும் இதை பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணதே கிடையாது. நானும் இப்போ ஊரே எல்லோரும் பேசிக்குவாங்க, இது வந்து அப்படி ராஜபக்ஷே அப்படி இப்படின்னு எல்லாம் பேசிக்குவாங்க. பட் அதை பற்றி நாங்கள் கவலை பண்ணோம். எங்கள் வேலையை நாங்கள் பார்த்தோம், அவ்வளோதான். இது பற்றி நாங்கள் எதுக்கு அவங்களுக்கு விளக்கம் கொடுக்கணும்? நாங்கள் ஏன் மண்டை உடைச்சோம்? ஏற்கனவே படத்தில் எவ்வளோ உழைக்க வேண்டியிருக்கு, எவ்வளோ யோசிக்க வேண்டியிருக்கு. விளக்கம் இருக்குது, இது இருக்குன்னா இதுக்கு கான்ட்ரவர்சிக்கு எல்லையே கிடையாது. என்னால் 100 கேள்விக்கு அவங்கள திருப்பி கேட்க முடியும். அதுக்கெலாம் ஒரு கேள்வி கூட அவங்களால ஆன்சர் பண்ண முடியாது. அது எனக்கு தான் தெரியும். நான் கேட்குற ஒரு கேள்விக்கு அவங்களால ஆன்சர் பண்ண முடியாது. ஏன்னா உண்மை என்னன்னு தெரியும். சரி, 2வது வந்து எங்களுக்கு அவங்க விளக்கம் கொடுத்துட்டாங்க. இனிமேல் அவங்களுக்கு விளக்கம் வேணும்னா அவங்ககிட்ட தான் போய் கேட்கணும், எங்ககிட்ட போய் கேட்க தேவையில்லை. அதனால் அதை வந்து நாங்கள் மைண்டில் ஏற்றுக்கவே இல்லை. எங்கள் வேலையை நாங்கள் பார்த்தோம். என்னுடைய சினிமாங்கிறது வந்து அது என்னுடைய ஆர்ட். அந்த ஆர்ட்லேருந்து நான் கொஞ்சம் கவனம் திசை திருப்பினாலும் எனக்கு வந்து அது வந்து டைவெர்ட் ஆகிடும். நான் வந்து இவ்வளோ பெரிய முதலீடில் ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது கீழேருந்து அது ஒரு கயிறில் நடக்கிற மாதிரி. அப்போ நான் கீழேருந்து ஒருத்தன் கத்துவான், கீழேருந்து ஒருத்தன் கல்லால் அடிப்பான். நான் அந்த கவனம் சிதறிடுச்சுன்னா என்னுடைய பார்வை, என்னுடைய குறி தவறிடும். அதனால் நான் அதை பற்றி கவலையே கிடையாது. என் தொழிலை நான் பார்க்குறேன், உன் தொழிலை நீ பாருன்னு நான் பாட்டு விட்டுட்டு நாங்கள் நேரடியாக போனோம், அவ்வளோதான். அது எப்படி இருந்தாலும் யாராலையும் தடுக்க முடியாதுன்னு மட்டும் எங்களுக்கு தெளிவாக தெரியும். அதனால் அதை வந்து அது ஒரு எதிர்ப்பாகவோ எதுவும் நாங்கள் மைண்டில் ஏற்றிக்கவே இல்லை. ரிலீஸுக்கு முன்னாடி படம்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு ப்ரெஷர் இருந்துச்சு. பட் ஓகே, அது பின்னாடி சால்வ் ஆகிடுச்சு. அதனால் அது ஒன்றும் ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் போயிடுச்சு. கமெண்ட்ஸு வரும், அது எல்லா படத்துக்குமே வரும். நமக்கு வந்து கமெண்ட்ஸ் வரும். சில பேர் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க, சில பேர் அதுக்கு மிரட்டல் எடுப்பாங்க. பட் அது ஓகே. ஆனால் வந்து ஒரு பியர் ஃபேக்ட்ரியில் இருக்கிற ஒரு ஓனர் வந்து ஒரு 5,000 crores வாங்கினார் அப்படிங்கிறது அது நியூஸ். அதை வந்து யாரும் மறைக்க முடியாது, மறக்கவும் முடியாது. அது நடந்த ஒரு விஷயம். அது நடந்த ஒரு விஷயத்தை நம்ம படத்தில் போடும்போது அதுக்கு எனக்கு என்ன வரவேற்பு கிடைச்சிது அப்படிங்கிறத நீங்கள் என்னோடய ஃபோன் வாங்கி பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது. தேட்டரில் அந்த டைலாக் என்ன கிளாப்ஸ் விழுது அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. மக்களோட ஆதரவு அந்த டைலாக்குக்கு, அவங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது, அந்த டைலாக் சைலண்ட்டாக இருக்காங்களா, ஆமாங்கிறத ஆமோதிக்கிறாங்களாங்கிறத நீங்கள் படம் பார்க்கவே உங்களுக்கே தெரியாது. இப்போது யோசித்து பார்த்தா சம்டைம்ஸ் வந்து டயர்டாகவே ஆகுது. ஏன் தமிழ் படம் பண்ணணுமா, இல்லை சினிமாலே இருக்கணுமான்லாம் தோணுது. ஏன்னா வந்து இது பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது. ஒரு ராமாயணத்தை இன்றைக்கி எடுக்கணுன்னாவே அது வந்து நீங்கள் வந்து ராமாயணம் இலங்கை பிரச்சனை, அது நீங்கள் போட்டு காட்டணும். ராமாயணத்தை இலங்கை கடத்திட்டு போனாங்க, அங்கே ஏதாவது அதை எனக்கு போட்டு காட்டணும், ஒரு 10 பேர் நிற்கிறாங்க. இல்லை நீங்கள் வந்து 10 குரங்குகளை வந்து அவமானப்படுத்திட்டீங்க, அதனால் ப்ளூ கிராஸ்லேருந்து ஒரு 10 பேர் நாங்கள் அதை பார்க்கணுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ராவணனை பற்றி இதாக சொல்லிட்டீங்க, அதனால் இந்து அமைப்புகள் வந்து பார்க்கணும். 10 பேர் வந்து ஒரு ராமாயணத்தை கூட இன்றைக்கி எழுத முடியாது, எடுக்க முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை போது உண்மையில் ஒரு கிரியேட்டராக ரொம்ப டயர்டாக இருக்குது. இதுக்கு பேசாமல் வேறு எங்கேயா போய் ஒரு லாங்குவேஜில் படம் பண்ணலாமேன்னு கூட உண்மையாக தோணுது. அது வந்து
ஒரு கடுமையான கண்டனத்துக்குரியது. அது வந்து எவ்வளோ பிரச்சனை இருக்குது, எவ்வளோ பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க, எவ்வளோ நாட்டில் திருடுகள், கற்பழிப்புகள் எவ்வளோ பேர் இருக்குது. 4 வயசு குழந்தைய ரேப் பண்ணுறாங்க. அதெல்லாம் ஒருத்தன் கேட்டானா, இவனுங்க யாராவது ஒருத்தன் கேட்டிருப்பானா? பேப்பரை மடிச்சுட்டு மசால் தோசை சாப்பிட்ருப்பாங்க இவங்கெல்லாம். அதை பற்றி ஒருத்தன் கேள்வி கேட்கல. எங்கேயோ ஒரு சினிமாவோட என்னங்க 15 நாள் படம், அதுக்கப்புறம் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. இதை ஒரு பெரிய இஷ்யூவாக எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் இன்றைக்கி இருக்கிற ஒரு இதில் வந்து சும்மா ஒரு வில்லேஜ் படம், முறப்பையன் முறமாமன் அவன் இவனை சண்டை போட்டான், இவன் அவனை சண்டை போட்டான், 2 பேரும் ஒயின் ஷாப்புக்கு போனாங்க, தண்ணி அடித்தாங்க, அப்பன் பிள்ளைய வந்து தருதலையாக இருந்தான், அப்பன் திட்டினான், எண்டில் அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணான், பின்னாடி ஒரு ஸ்கூல் பொண்ணு ஸ்கூல் யூனிஃபார்மோட பின்னாடி போச்சு, அது பின்னாடியே போனான், ஒரு குடிகாரன் லவ் பண்ணான், இப்படின்னு ஏதோ ஒரு கதை எழுதுனா இவங்கெல்லாம் விட்டுறாங்க. அதெல்லாம் ஓகே, ஒன்றுமே பிரச்சனை இவங்களுக்கு கிடையவே கிடையாது. ஆனால் நம்ம ஒரு நல்ல படம் எடுக்கணும்னு நினைக்கும் போது 100 பேர் கிளம்பி இவங்கெல்லாம் யார் நியமித்தாங்க? திடீர்னு ஒரு குரூப் வருது, எங்களுக்கு படம் போட்டு கொடு. யார்? கவர்மெண்ட் அவங்கள எம்ப்ளாய் பண்ணாங்களா? கவர்மெண்ட்டில் வந்து நீங்கள் படம் கொடு, ஒரு சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்த ஒரு படத்தை நீதிமன்றத்தில் அது ஒரு கவர்மெண்ட்டில் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லி அனுமதித்த படத்தை ஒரு தனிநபர் வந்து நாங்கள் எங்களுக்கு போட்டுக்கான்னு கேட்குறது உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? யார் உங்களுக்கு கொடுத்த ரைட்ஸு? அந்த படம் தியேட்டருக்கு வரட்டும், வந்த பிறகு நீங்கள் பாருங்கள் அதில் என்ன கருத்து சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி வந்து கேளுங்க. வரவே இல்லை. அதுக்கு முன்னாடி வந்து நான் படத்தை கேட்டேன்னா உனக்கு எதுக்கு நான் படத்தை காட்டணும்? உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது என்ன கேள்வி கேட்குறதுக்கு? நான் கேட்கலாமா? உன் அக்கௌண்ட்ஸ் என்னன்னு நான் கேட்கலாமா? இல்லை அதை கேட்குறதுக்கு ஆடிட்டர்னு ஒருத்தர் இருக்கார், அதை கேட்குறதுக்கு இன்கம் டேக்ஸ்னு ஒருத்தங்க இருக்காங்க. அதுதானே அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பாருங்கள். என்கிட்ட வந்து நீங்கள் எட்டி பார்க்காதீங்க. நான் பதிலுக்கு நாங்கள் வருவோம்ல, நாங்கள் வரல, எங்கள் வேலையை நாங்கள் பார்க்குறோம், உங்கள் வேலை நீங்கள் பாருங்கள், அவ்வளோதான் விஷயம். அது அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா எங்களுக்கு வந்து இந்த ஒரு ஆர்ட்டை வந்து பார்க்கும்போது அது வந்து ஒரு நல்ல படம் எடுக்கும்போது டயர்டாகுது. இப்போ எதுக்குப்பா எடுத்துக்கிட்டு நம்மளும் அந்த மாதிரி ஒரு படம் எடுத்துகிட்டு போயிடலாமே அப்படின்னு ஒரு சின்ன டைம் டயர்ட் ஆகுது. இந்த மாதிரி எல்லாம் இதெல்லாம் வந்து இப்போ நாங்கள் வந்து ஒரு பெரிய ஆர்கனைஸ் உருவாக்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். என்ன மாதிரி டைரக்டர்ஸ் இப்போ நான் பண்ணால் அது நான் எனக்காக பண்ணுற மாதிரி இருக்கும். மொத்த டைரக்டர்ஸ் எல்லோரும் சேர்ந்து மொத்த யூனியன் சேர்ந்து இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். திடீர்னு வந்து வரவங்களாம் முதுகு சொரிஞ்சு பார்க்குறதுக்கு நாங்கள் முதுகு காட்டக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கும். கூடிய சீக்கிரம் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைப்போம். வர்றவங்களாம் எங்களை கேள்வி கேட்க அக்லி பாலிடிக்ஸு, ஒரு ஜாதி, எங்களுக்கு ஒரு ரிலீஜியன், இது மாதிரிலாம் எல்லாருக்கும் பண்ண தெரியும். நாங்கள் மட்டும் என்ன நிலாவில் இருந்தால் கூச்சி வந்தேன், எனக்கு பின்னாடி ஒரு ஜாதி இருக்கும்ல, எனக்கும் வருவாங்கள்ல, எல்லோரும் வருவாங்க. அதெல்லாம் வேணாம். டீசெண்டாக வாழணும், இதை ஒரு ஆர்ட்டாக நினைக்கணும், மனப்பூர்வமாக வேலை பார்க்கணுன்னு தான் நான் வந்துட்டுருக்கேன். ஒரு ஆர்ட் பண்ணுறாங்க, வரைகிறவன் அவன் கத்திக்கிட்டு 4 சத்தம் போட்டு வரைவன், அவன் மனசு பீஸ்ஃபுல்லாக இருந்தால் தான் நான் நினச்சதை பண்ண முடியும். அதனால் எங்களை ஃப்ரீயாக விட்டுருங்க. எங்களை ஃப்ரீயாக விட்டால் தான் நாங்கள் நல்ல படம் எடுக்க முடியும், நிம்மதியாக எடுக்க முடியும். இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? அதிகபட்சம் போராடி பார்ப்போம். இல்லைன்னா வேறு ஸ்டேட்டுக்கு போய் கண்காணாத இடத்துல அவங்ககிட்ட திட்டு வாங்கினா கூட பரவாயில்ல. சொந்த வீட்டிலே சொந்த ஊரில் நம்ம திட்டு வாங்கிட்டு இருக்கிறது கேவலமாக இருக்குது. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மனவேதனையோடு தான் நான் இதை பேசிகிட்டு இருக்கேன்.